அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்மளுடைய தீர வேண்டிய பிரச்சனைகள் தீரணும்னு நம்ம வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, தீராத கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கடன் தீரணும்னு நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்யலாம். நோய் நீங்கணும்னு வழிபாடு செய்யலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில் போகவே பயந்துக்குவாங்க. நம்மளுக்கு போனால் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இல்லை கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரியே ஒரு பயத்தில் இருப்பாங்க. இது யம பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் யம பயம் நீங்கணும். அதே போல் தொழிலே ஆகட்டும், இல்லை உறவினர்களுக்குள்ளே ஆகட்டும், ஏதாவது ஒரு மனக்கசப்பு வருது அல்லது எதிரி தொல்லை வருது அப்படிங்கும்போது அது நீங்குவதற்கும், அதே போல் செய்வினை கோளாறுகள் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு வச்சுருக்காங்க, இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆனி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இன்றைக்கி காலையில் 10:59 தொடங்கின இந்த அஷ்டமி திதியானது நாளை காலை 8:58 வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம வளமான வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினச்சி வழிபாடு செய்யணும். இவருடைய படத்தை நம்ம தாராளமாக நம்மளுடைய பூஜை அறையில் வாங்கி வச்சுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கட்டாயம் நம்ம கஷ்டங்கள், எதிரி தொல்லை, கடன் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி காலபைரவர் வழிபாடு தான் செய்யணும். காலபைரவர் படம் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. மனதில் நினச்சிட்டு நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதே போல் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம ராகு காலம் அப்படிங்கிறது பார்க்க தேவையில்லை. எந்த சமயத்தில் வேணாலும் போய் வழிபாடு செய்யலாம். ஆனால் தேய்பிறை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடும் ராகுகால வழிபாடும் அதீத பலன்களை கொடுக்கும். உங்கள் ஊரில் காலபைரவர் ஆலயம் இருக்குது அப்படிங்கும்போது மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இல்லைன்னா ராகு காலத்தில் கோவில் திறந்துருந்தாங்கன்னா நீங்கள் சும்மாவாவது போயிட்டு அவரை பார்த்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இன்றைக்கி ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணியிலேருந்து 1:30 இடையே உள்ள நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 9 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 18, இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அதே போல் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை 2025 நீங்கள் ஆட் பண்ணும்போது 9ன்னு கிடைக்கும். இந்த 9ங்கிற எண் ஒரு முழுமையை குறிக்கும், பர்ஃபெக்ஷனை குறிக்கும். நிறைய தெய்வீக காரியங்கள் எல்லாமே இந்த 9 அப்படிங்கிற எண்ணோடு தான் இணைக்கப்பெற்று இருக்கும். இத்தனை சிறப்புகளும் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் 8 மிளகு அது கூட கொஞ்சம் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் இன்று மாலை 6 மணியிலேருந்து, ஏன் 5 மணியிலேருந்து இரவு ஒரு 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தீர வேண்டிய எத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு பதிவில் ராகு காலம், அதாவது மதியம் 12 மணியிலேருந்து 1:30 இடையே உள்ள அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலினா கூட அந்த ராகு காலத்தில் நீங்கள் உட்காந்து அதை ஒரு பேப்பரில் எழுதுறது அப்படிங்கிறதே நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் தெளிவான விளக்கத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்து ராகு கால நேரத்தில் அதை நீங்கள் எழுதுங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு காலத்தில் செய்ய வேண்டியது தான். அதாவது மதியம் 12 மணியிலேருந்து 1:30 இடையே உள்ள நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நான் இதுக்கு முந்தைய பதிவில் போட்டிருந்ததில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு அவங்க வந்துட்டு எழுத தொடங்கிடுவாங்க. இதே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க வேலையில் தான் கவனம் இருக்குமே தவிர அந்த சமயத்தில் இந்த பேனா எடுத்து பேப்பர் எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பரிகாரமாகட்டும், ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஆகட்டும், நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்கும். அடுத்து என்னென்னா, இதை வந்து நீங்கள் அவசரமாக வந்து பண்ணக்கூடாது. ஏதோ இதை சொன்னால் வந்து தீந்துரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்கிறது, ஒரு கடமைக்கேன்னு சொல்லிட்டு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. நல்ல ரிலாக்ஸான மனநிலையில் வந்து சொல்லணும். அப்போ தான் நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். அதாவது பயமோ பதட்டமோ ஒரு அவசரமாகவோ வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. நம்மளை நாமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்கிறதன் மூலமாக, இது எழுதுறதன் மூலமாக, இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே கடமைக்கேன்னு செய்கிறதோ இல்லை அவசரமாக செய்கிறதோ உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது. அதனால் எதையுமே விருப்பத்தோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. இப்போ முதல்ல உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம். ஒரு 10 முறையாவது நல்லா மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து வெளியில் விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிச்ச பாடல்கள் கேட்டால் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு சூடு பறக்க தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கலாம். இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். கையில் இருக்கிற அந்த சக்கரை வந்து ஆக்டிவ் ஆகும். அதுக்காக தான் நான் இது வந்து சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார உங்களால் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள். 27 முறை, 108 முறை, அல்லது குறைந்தபட்சம் 8 முறை, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன், பார்த்து இதே மாதிரி வந்து சொல்லுங்கள். ஸ்ரக் பெரியோசா, ஸ்ரக் பெரியோசா, ஸ்ரக் பெரியோசா. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுங்க. இதுக்கு முன்னாடியே கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம சேனலில் நிறைய சுவிட்ச் வேர்டு வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம், ஒரு சிலருக்கு வந்து கொடுத்துருக்காது. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான இந்த ஸ்ரக் பெரியோசா அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையோடு, நான் சொன்ன மாதிரி அந்த நிதானமான மனநிலையோடு நீங்கள் சொல்லும்போது 100% வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துரும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்து நீங்கணும், அதாவது உங்கள் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கணும்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லுங்கள். இது சொல்லி முடித்த உடனேயும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரச்சனை தீர்ந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் நான் ரெகுலராக சொல்கிறது தான், இமேஜினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய கண் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ கடன் இல்லாத வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அப்படியே நம்ம வாழ்ந்து பார்க்கணும். கற்பனை உலகத்தில் வாழணும். ஒரு 20 லட்சத்துக்கு கடன் இருந்ததுன்னா இப்போ 20 லட்சம் கையில் பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம அடைச்சிட்டோம். இப்போ நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஹாப்பியாக வந்து கற்பனை பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மெசேஜ் என்னென்னா, இந்த வார்த்தையே இந்த டைமில் சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் அதை மட்டும்தான் நோட் பண்ணுறீங்களே தவிர நான் அது எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஒரு சிலர் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இந்த பரிகாரம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் இதே மாதிரி செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோட சொல்லி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.